See, I have a research statement. Okay, this is my independent research. So I am not asking anybody to follow this or to நீங்கள் கேட்குறதுனால எனக்கு வந்து ஆட்சேபணம் கிடையாது. பட் இதுதான் வந்து ப்ரூவன் ரிசர்ச். திஸ் ஹேஸ் டு பி இது வந்து ஆத்தென்டிகேட்டட் தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். எனி ரிசர்ச் ஃபார் தட் மேட்டர் இஸ் லைக் தட். ஓகே, ஸோ ரிசர்ச் இஸ் சம்திங் தட் த ரிசர்ச்சர் டஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஹைப்போதட்டிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு அனாலஜியில் ப்ரூவ் பண்ணும் அப்படின்ட்டு ஐ ஹாவ் அன் வாட் ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட், வாட் ஐ ஹவ் பிலீவ்ட் அண்ட் ஐ வுட் வாண்ட் டு மேக் தட் அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்படி இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு நான் யோசிக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் அப்படின்னு அந்த ரிசர்ச்சர் ஹேஸ் டு believe in. Okay, not that everybody else around or அந்த ரிசர்ச்சர் சொன்னதுனால எல்லாரும் வந்து அதை கேட்கணும் அப்படிங்கிறதுல. இப்போ பப்ளிக் வைவா ஓசே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா அந்த ரிசர்ச்சை ஆமோதிக்கிறவங்க அந்த ரிசர்ச்சுக்கு பிலீவ் பண்ணுறது, ஆமாங்க வி ஆல்சோ அக்செப்ட் இட், ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எத்தனை பேர் அந்த வாக்கு கொடுக்குறாங்கல்ல வைவா ஓசே. அது இல்லைங்க அப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் ஒன்று இருக்குது, நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது இதனால அப்படின்னு அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோன்னா then you can say so many of the people, if you would want to know how many have உங்கள் அனாலஜியில் உங்கள் ரிசர்ச்சில் தே ஹவ் கிவன் எஸ் ஆமாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து இல்லை இது டவுட்டாக எனக்கு இருக்குது, எனக்கு அவ்வளோ ஒரு இது இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் உங்களுக்கு ஃபர்தராக அந்த ரிசர்ச்சுக்கு வேண்டிய சில விவரங்களை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கொடுப்பாங்க. சில பேர் வந்து இதை வந்து நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு they like you, but என்னன்னா they will want to challenge you and அவங்களுக்கு அதனால வந்து உங்களோட எப்பவுமே அந்த லைன்லேயே உங்களை பார்த்துனே இருக்கணும், அவங்கள வந்து எப்பவுமே வந்து அந்த ஆக்ரிவேட் பண்ணின்னு அந்த இரிட்டேட் பண்ணின்னு அந்த கஷ்டத்தை கொடுத்துனே இருந்தால் அவங்களுக்கு அது சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். இவங்க டென்ஷன் ஆகிறாங்களா, இவங்க வந்து எப்படி அவங்க சிரிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வந்து சில பேருக்கு அவங்க எப்படி கோமா ஸ்டர்னாக இருக்க வேண்டிய இடங்கள்ல இப்படி சிரிச்சுன்னா உட்காந்து லூஸ் மாதிரி சுற்றின்னு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சில பேர் கோவம் வரும். அதனால அதுக்காகவே சில பேர் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. I tell you, this is one simple hypothetical statement where no women, no single women or no single man can lead the entire populace. The entire population, as how he calls it to be his own self, as how she calls it her own self. அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஒன்று இருக்குது. என்டையர் பாப்புலேஷன் அதை வந்து ஆதாம் ஏவாள்லேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு இதில் சொன்னால் கூட முதல் 7 நாள்கள் தானே அதில் வந்து உருவாக்கமானது. அந்த 7 நாள்களில் கடவுளால் ஐக்கியப்பட்டு அந்த கடவுளில் வந்து உருவாக்க வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டதுனால தான் அந்த ஒரு வடிவங்கள் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சில பொருளாக நம்ம பார்க்கக்கூடிய சில தன்மைகளையும் லைஃப் எனர்ஜியாக பார்க்கக்கூடிய சில தன்மைகளும் வந்து நம்ம உணரக்கூடிய நிறைய நேரங்கள் இருக்கும். But from the time, the day that we have started believing in the computational processing, as how the binaries function. What are binaries? So we say the binary is 1 and 0. I am writing this, okay va? Binaries அப்படின்ட்டு நான் இங்கே போடும்போது what are binaries? 0 and 1. 0 இல்லைன்னா 1 கிடையாது. பைனரின்னும் போது 0வும் இருக்குது 1ம் இருக்குது. Now இந்த பைனரியில் வந்து 1 0வும் இருக்கும், அப்புறம் 1 1 இருக்கும், இல்லை 0ன்னு இருக்கும், இல்லைன்னா 1 இருக்கும், இது 0ன்னு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பைனரி சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இருக்கிறது கம்ப்யூட்டேஷ்னல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சிம்பிளான லாஜிக்ங்கிறது வெறும் நம்ம மைண்டில் யோசிக்கிறது, ப்ராசஸிங்னும் போது அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயம்.
இப்போ இந்த பைனரியில் இப்போது ஜீரோங்கிறது ஒரு சைஃபர், ஜீரோ ஆர் சைஃபர், இதை வந்து சைபர் அப்படின்னு அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. முஸ்லீம் அந்த இதில் இருந்து நம்ம அப்படி சொல்ல வரும்போது இப்படி சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்ல வரும்போது இந்த வந்து ஜீரோ அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரைம் எது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போது ஜீரோங்கிறது எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். ப்ரைமுங்கிறது எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இப்போ இதுதான் வந்து கம்ப்யூட்டேஷ்னலில் ப்ரைம் நம்பரில் இது வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போது சில கான்செப்டுன்னு ஒன்று விஷயம் ஒரு இருக்குது. கான்செப்டுன்னும் போது நம்ம எதை தாட்டில் நம்ம வச்சுருக்கோம், எதை நம்ம பிலீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எதை அப்போ பிலீவ் பண்ணுறத நீ அப்ளை பண்ண போறியா அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும். என்ன தெரியும் அதில் அப்ளிகேஷனில் என்ன அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ். கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளையே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். இப்போது இது முதல்ல 0 வந்துச்சா 1 வந்துச்சா இல்லை 1 வந்துச்சா இல்லை 0 வந்துச்சாங்கிறதெல்லாம் சிஸ்டமில் சிஸ்டமேட்டிக்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்து நம்ம நிறைய நேரங்களில் இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு விஷயமும் கூட இருக்கும். ஈஸியாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை கூட காம்ப்ளிகேட் பண்ணி நம்மளே வந்து நம்மளுக்கு சேலஞ்ச் போட்டுன்னு உட்கார்ந்துருப்போம். அதாவது அடுத்த லெவல் வந்து சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நம்மளே லூஸ் மாதிரி எதையோ ஒன்று ஈஸியாக நல்ல விஷயங்களெல்லாம் வந்து நம்ம இழந்துன்னே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. பட் வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மெக்கனைஸ்ட் சிஸ்டமேட்டிக் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நம்ம போகும்போது we are talking about the value of the 0 இருக்கா, value of this 1 இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி கேட்போம். the values of 0 or 1. அப்போது இந்த 1ங்கிறது நம்ம இந்த ப்ரைம்னு நம்ம சொல்ல, இந்த ப்ரைமில் வந்து ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். அது ப்ரைம் இஸ் ஆல்வேஸ் 1 அப்படிங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்கல் ரூல். இந்த மேக்ஸில் வந்து நம்ம மேத்தமேட்டிக்கல் ரூலில் என்ன சொல்லணும், ப்ரைமுங்கிறது 1 தான். அப்போ இந்த 1ஐ எப்படி நீங்கள் வேர்டில் கொடுக்குறீங்க, ONEன்னு நாங்கள் கொடுக்குறோம், அவ்வளோதான். ப்ரைம் இஸ் ஆல்வேஸ் வாட், ப்ரைம் இஸ் ஆல்வேஸ் 1. ப்ரைம் இஸ் ஆல்வேஸ் வாட், ப்ரைம் இஸ் ஆல்வேஸ் 1. அப்போது இந்த 1ஐ வந்து நீங்கள் வேர்டில் எழுதும் போது எப்படி எழுதுறீங்க, ONEன்னு எழுதுறீங்க. அப்போ 0ன்னு எழுதுறது எப்படி எழுதுறீங்க, ZEROன்னு எழுதுறீங்க. சரி, இதெல்லாம் வந்து நம்ம வேல்யூஸ்க்கு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன வேல்யூ இருக்க முடியும், இதில் என்ன வேல்யூ இருக்க முடியும், இப்படி தான் எழுத முடியும். அதனால தான் இதுக்கு வந்து வேல்யூன்னு நம்ம சொல்கிறோம். ZEROன்னு நாங்கள் எழுதியிருக்கிறோம்ல, அதை வந்து CYBERன்னு எழுதாமல் அதனால ZEROONEன்னு நாங்கள் எழுதியிருக்கோமே, அதே தான் வேல்யூஸ்ன்னு. அப்போ வேல்யூஸ் ஆஃப் வாட், சைபர். சரி, இப்போ இந்த சைபருக்குள்ளே நம்ம 0க்குள்ளே தான் எல்லாமே அடக்கும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. Now what is my hypothetical statement? ஏன்னா பிகாஸ் women was the one who had brought the form அப்படிங்கிறதுனால they always say hypothetical statementல சைபர் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கான்செப்ட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணுறாங்க. Now what is my hypothetical statement? Hypothetical statement என்ன நான் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறேன், I say sin theta plus cos theta is equal to tan theta அப்படின்னு நான் சொல்கிறேன். Why? ஓத்து பெத்துட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை டெரகேட்ரி டேர்ம் வந்து சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம் இருக்கும். அது வாய் வழியாக சொல்லனா கூட அந்த தாட்டில் நம்ம அந்த வேவ் லென்த்தில் நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான மந்திரம்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னு புரியும். That when you are not separate as 0 and 1, you have become a theta. தீட்டு வீடு தீட்டு வாட் தீட்டு, கன்னி தீட்டு. அது இல்லைங்க, வர்ஜின் தீட்டு அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இது 0 இது 1ங்க. அப்புறம் சேர்த்த பிறகு பார்த்தா தீட்டுன்ட்டாங்க, அவ்வளோதான்.
0வையும் 1ஐயும் சேர்த்தும் நாங்கள் வந்து இதை வந்து தீட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இதை வேர்டிக்டில் கொண்டு வரக்கூடாது. இவங்க வந்து பயாஸ்டாக இருக்கிறாங்க, இவங்க வந்து சேர்ந்துருக்காங்க, அதனால இது வந்து தீட்டுக்கு உண்டான ஒரு விஷயம். வை? பிகாஸ் தேர் இஸ் சம்திங் as called sin, and because of that sin there is a cause. The statement says there is a sin and a resultant cause. அதனால ஏற்பட்ட காசுங்க, அதனால தான் அது வந்து தீட்டாயிடுச்சு. இதை வந்து நம்ம சேர்க்க முடியாது. அப்போ கழிவுங்களா, கழிவறைக்குள்ள கழிவு தானா, இட் இஸ் சம்திங் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டிய விஷயமா அப்படின்னா நிறைய நேரம் தான் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. தானா, நான், நம்மளா, ஐயா, தான், அப்படியா, ஐயா அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்போது தாயா தாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு கூட இங்கே இல்லை. இதாயா அப்படிங்கிறதுக்கான ஒரு சாதாரணமான ஒரு கொலோக்கியலான ஒரு ஃப்ரேஸாக நம்ம வந்து இதை பார்த்தோம். தேர் இஸ் அ சின் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் சின் தேர் இஸ் அ காஸ். அந்த காஸால் இதாயா. இப்போ இதை வந்து நம்ம நெகட்டிவ் ஃபேக்டராக சொல்ல முடியும், இல்லைன்னா ஒரு பாசிட்டிவான ஃபேக்டராக சொல்ல முடியும். வாட் இஸ் த நெகட்டிவ் ஃபேக்டர், வாட் இஸ் த பாசிட்டிவ் ஃபேக்டர்? இது என்னுடைய ஆப்ஜெக்டிவ்ஸாக நம்ம வந்து கொண்டு போனோம்னா, அப்போது நெகட்டிவ் ஃபேக்டராக நான் சொல்லும் போது தே ஆர் சம்படி ஹூ வில் ஆப்ஜெக்ட் டு இட். உங்கள் ஆப்ஜெக்டிவ் வந்து இதை ஆப்ஜெக்ட் பண்ணுறோம் நெகட்டிவாக, இது எல்லாருக்கும் வந்து தப்பாக படுத்துங்க, இது எல்லாருக்கும் வந்து சரிப்படுத்த முடியாது, ஏதோ உங்கள் சின்னெல்லாம் வந்து நாங்கள் எடுக்க முடியுமா? இல்லைங்க, இது வெறும் சின், இந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான். இல்லை, பிகாஸ் இந்த சின்ன வந்து இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு சின்னாக இருக்கும் போது, இந்த காஸ் வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கே ஏற்பட்ட காஸாக இருக்கும் போது இதுதான் நடக்கும் அப்படின்னும் போது அந்த இண்டிவிஜுவலோட முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த இண்டிவிஜுவலோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பப்ளிக் ஃபோரமில், பப்ளிக் டொமைனில் பப்ளிசைஸ் கூட எல்லாருக்கும் வந்து அதை அப்ளை பண்ணோன்னா இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்னுடைய ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரூவன், பட் தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அப்போது என்னன்னா யார் யாருக்கு எப்பப்போ ப்ராப்ளம் வருமோ அப்போல்லாம் வந்து நான் டாக்டர் வேலை பார்த்துன்னு உட்காந்துருக்க முடியாதுங்க. திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஹேட் டன் டு நோ ஃபார் மை செல்ஃப். அண்ட் இந்த ருப்பியாவில் இந்த ரூபத்துக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு குடஞ்சின்னு ஐஎன்ஆர் வந்து வெட்டுக்கத்தி வச்சுருந்தாரா, இல்லைனா வந்து வெறும் என்ஆர்ஐக்குள்ளே ஓடி போயிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறது கிடையாதுங்க. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து விட்டுடுங்க. ஆக்சுவலாக இதை பெருசுப்படுத்தாதீங்க. இதெல்லாம் வந்து சிம்பிளான சின்ன சின்ன பசங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் ப்ராப்ளமாக இருக்கிறத நீங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்களாக இதை வந்து கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ஆர்ஐக்கு நிறைய வேலை இருக்குங்க. வெளிநாட்டில் போயெல்லாம் வேலை பார்க்குறவங்கலாம் இருக்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஈஃபில் டவர் வந்து பேக்ரவுண்டு இதை பாருங்கள், நாங்கள் கூட படம் பிடிச்சி வச்சுருக்கோம், இப்போ தான் போய் போஸ்டர் டிசைன் வாங்கி வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் அப்படின்னு எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக அங்கே போய் வேலை பார்க்குற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இதை ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு போகக்கூடிய நிறைய நேரங்கள் இருக்கும். தட் இஸ் வை வி டோன்ட் டேக் எவ்ரி ரிசர்ச் வாட் த ரிசர்ச்சர் டஸ் ஆஸ் அ பப்ளிக் வைவா ஓசேலில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. த பப்ளிக் ஹூம் யூ ஆர் ஆஸ்கிங், இன்வைட்டிங், அந்த ரிசர்ச்குள்ளே சம்மந்தமாக இருக்குது, இவங்க சொன்னால் அது கரெக்டான நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும் நினைக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம அதுக்குள்ளே இன்வைட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம எல்லாரையுமே வந்து அதுக்குள்ளே இன்வைட் பண்ண மாட்டோம். பிகாஸ் நாட் எவ்ரிபடிஸ் ப்ராப்ளம் தட் வி வில் பி ஏபிள் டு சால்வ். அப்போ ப்ராப்ளம் என்ன யாருக்கு இருக்குன்னு தெரியுதோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமை சரி பண்ணிக்கக்கூடிய லெவரேஜ் கொடுக்கணும், இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும்.
லைக் நான் உன்னோட ப்ராப்ளம்க்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன், நான் உன் ப்ராப்ளம்க்கு நான் வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன், உன் ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம யார் யாரோட ப்ராப்ளம் எல்லாம் நம்ம வந்து பயங்கர ஸ்பெஷலைஸ்டான ப்ராப்ளமிஸ்டிக் அந்த ப்ராப்ளமுக்கு வந்து காரியகர்த்தாவே நாங்கள் தான். அதனால் நீங்கள் எந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு நம்ம வந்து சேர்த்து வச்சுன்னு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப அதை கிஃப்டாக கொடுத்துன்னு இருக்க முடியாது. சம் பீப்புள் அதை வந்து ஒரு கன்சல்டன்சி வேலையாக பார்ப்பாங்க. லைக் இந்த ப்ராப்ளம்காக இந்த இடத்துல இதை வந்து நம்ம கொண்டு போய் அந்த கார்ஸ்க்கு வந்து ரெக்டிஃபை பண்ணால் அந்த கார்ஸ் வந்து இந்த மாதிரி வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு அதெல்லாம் வந்து அந்த இந்த இந்த நிறைய பண்டிலாக வச்சுன்னு காக்கா வந்து எல்லாமே காக்காவாக தான் ஆகணும், இதுக்கு வந்து மைனா ஆகிறதுக்கோ இல்லைன்னா வந்து புறா ஆகிறதுக்கோ வந்து வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவல் தான் பறக்க முடியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களாக தான் தனித்துவத்தில் இருக்க முடியும். பட் இதை வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒரு புதுசாக ஒன்று வந்துச்சு பாருங்கள், இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் பேரே கண்டுபிடிக்கல, இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னன்னே இதை அறிமுகப்படுத்தவே இல்லை அப்படின்னா அதை வந்து ப்ராப்ளமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சில பேர் நீங்கள் ஏன்னா அதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சில பேர் வந்து கேட்பாங்க. அதனால் இந்த ஹோமோஜனைஸ்டு செக்ஷனுக்கு உண்டான ஒரு விஷயம் 0 தாங்க இருக்குது, 1 தான் இருக்குது. எதை ஒரு தனியான ஒரு விஷயம் வந்து இதோட வந்து நீங்கள் அதை கூட கலந்திங்கன்னா அப்புறம் அதில் வந்து சில நேரங்களில் இதாக வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட், த எக் கம் ஃபர்ஸ்ட் ஆர் த ஹென் கம்ஸ் ஃபர்ஸ்ட்னு திரும்பவும் ஹென்னு தான் கேட்குறாங்க. நோ 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 இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. 0 or 1 நீ கம்ப்யூட் பண்ணும் போது அந்த சிஸ்டம்க்கு வந்து எதுவும் தெரியாது. இது வந்து டிவைஸ் மெக்கனைஸ்டு சிஸ்டமேட்டிக்கு அதை ஏஐன்னு நம்ம சொல்கிறோம். இதை சிஸ்டம் பேஸ்டாக இருக்கும் போது அது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக நம்ம கோட் பண்ணி அந்த சிஸ்டம் பேஸில் இருக்கக்கூடியது. அந்த ப்ரோக்ராம் எல்லாம் வேறு, அந்த ப்ரோக்ராம் வந்து PROGRAM தான். அப்புறம் ரிசல்டண்ட்டாக நம்ம இதெல்லாம் பார்க்குறோமா அப்படின்னா அது கிடையாது. இதெல்லாம் வந்து ஹியூமனுக்கு உண்டான ஒரு சில விஷயம். இது வந்து யூஐயில் இருக்குது, அது ஏஐயில் இருக்குது. இது வந்து யூஐ, யூனிக் இண்டிபெண்ட் ஐடென்டிட்டி. இந்த யூனிக் இண்டிபெண்ட் ஐடென்டிட்டியாக சஸ்டெயின் பண்ணிக்கிறவங்க ஓகே, இல்லைங்க நாங்கள் கும்பலோட கோயந்தா போடுறவங்க, நீங்கள் ஏன் எங்களை தனியாலாம் எடுத்து காமிக்கிறீங்க, நாங்கள் அனானிமஸ்ஸு, நாங்கள்லாம் ஒரு கான்ஃபிடென்ஷியலாக ஏதோ இதுக்குள்ளே ஏதோ பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அதெல்லாம் வெளில காட்டாதீங்க அப்படின்னு அவங்க சில பேர் மறைச்சிக்கிறதுக்கு இல்லை மறைமுகமாக பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா இதை வந்து ஓப்பனாக அதை சொல்ல மாட்டாங்க, ஓப்பனாக செய்ய வைக்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா? நான் இது வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். அந்த ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை தேர் இஸ் அ சைன் பிகாஸ் ஆஃப் த 0 and 1 has come together and because of that there is a cause. அந்த காசு என்னன்னுங்கிறது நம்மளுக்கு ரிசல்டண்ட்டில் தெரிஞ்சிச்சு. அதுதான் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது இதாயா அப்படிங்கிறத tan தீட்டாவில் தெரிஞ்சிச்சு. அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு அனாலஜியில் ப்ரூவன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் இண்டிபெண்ட் ரிசர்ச்சர் ஐ ஹாவ் ப்ரூவ்ட் மை ஸ்டேட்மெண்ட் டு த காமன் மேன். See, I have a research statement. Okay, this is my independent research. So I am not asking anybody to follow this or to நீங்கள் கேட்குறதுனால எனக்கு வந்து ஆட்சேபணம் கிடையாது. பட் இதுதான் வந்து ப்ரூவன் ரிசர்ச்சு. திஸ் ஹேஸ் டு பி இது வந்து ஆத்தென்டிகேட்டட் தான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். எனி ரிசர்ச் ஃபார் தட் மேட்டர் இஸ் லைக் தட். ஓகே, ஸோ ரிசர்ச் இஸ் சம்திங் தட் த ரிசர்ச்சர் டஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு அனாலஜியில் ப்ரூவ் பண்ணும் அப்படின்ட்டு ஐ ஹாவ் அன் வாட் ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட், வாட் ஐ ஹாவ் பிலீவ்ட் அண்ட் ஐ வுட் வாண்ட் டு மேக் தட் அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்படி இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு நான் யோசிக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் அப்படின்னு அந்த ரிசர்ச்சர் ஹேஸ் டு பிலீவ் இன். ஓகே, நாட் தட் எவ்ரிபடி எல்ஸ் அரவுண்ட் ஆர் அந்த ரிசர்ச்சர் சொன்னதுனால எல்லாரும் வந்து அதை கேட்கணும் அப்படிங்கிறதுல. இப்போ பப்ளிக் வைவா ஓசே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா அந்த ரிசர்ச்சை ஆமோதிக்கிறவங்க அந்த ரிசர்ச்சுக்கு பிலீவ் பண்ணுறது, ஆமாங்க வி ஆல்சோ அக்செப்டட், ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எத்தனை பேர் அந்த வாக்கு கொடுக்குறாங்கல்ல வைவா ஓசே,
அது இல்லைங்க அப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் ஒன்று இருக்குது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது இதனால அப்படின்னு அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோன்னா then you can say so many of the people, if you would want to know how many have உங்கள் அனாலஜியில் உங்கள் ரிசர்ச்சில் தே ஹவ் கிவன் எஸ் ஆமாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்து இல்லை இது டவுட்டாக எனக்கு இருக்குது, எனக்கு அவ்வளோ ஒரு இது இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் உங்களுக்கு ஃபர்தராக அந்த ரிசர்ச்க்கு வேண்டிய சில விவரங்களை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கொடுப்பாங்க. சில பேர் வந்து இதை வந்து நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தே லைக் யூ, பட் என்னன்னா தே வில் வாண்ட் டு சேலஞ்ச் யூ. அண்ட் அவங்களுக்கு அதனால வந்து உங்களோட எப்போவுமே அந்த லைன்லே அவங்க உங்களை பார்த்துனே இருக்கணும், அவங்கள வந்து எப்போவுமே வந்து அந்த ஆக்ரிவேட் பண்ணின்னு அந்த இரிட்டேட் பண்ணின்னு அந்த கஷ்டத்தை கொடுத்துனே இருந்தால் அவங்களுக்கு வந்து சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். இவங்க டென்ஷனாக வராங்களா, இவங்க வந்து எப்படி அவங்க சிரிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வந்து சில பேருக்கு அவங்க எப்படி கோமா ஸ்டர்னாக இருக்க வேண்டிய இடங்கள் இப்படி சிரிச்சுன்னா உட்காந்து லூஸ் மாதிரி சுற்றின்னு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சில பேர் கோவம் வரும். அதனால் அதுக்காகவே சில பேர் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. I tell you, this is one simple hypothetical statement where no single women or no single man can lead the entire populace. The entire population, as how he calls it to be his own self, as how she calls it her own self. அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஒன்று இருக்குது. என்டையர் பாப்புலேஷன் அதை வந்து ஆதாம் ஏவாளில் தான் ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு இதில் சொன்னால் கூட முதல் 7 நாள்கள் தானே அதில் வந்து உருவாக்குவானது. அந்த 7 நாள்களில் கடவுளால் ஐக்கியப்பட்டு அந்த கடவுளில் வந்து உருவாக்க வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டதுனால தான் அந்த ஒரு வடிவங்கள் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சில பொருளாக நம்ம பார்க்கக்கூடிய சில தன்மைகளையும் லைஃப் எனர்ஜியாக பார்க்கக்கூடிய சில தன்மைகளும் வந்து நம்ம உணரக்கூடிய நிறைய நேரங்கள் இருக்கும். But from the time, the day that we have started believing in the computational processing, as how the binaries function. What are binaries? So we say the binary is 1 and 0. I am writing this, okay va? Binaries அப்படின்ட்டு நான் இங்கே போடும்போது what are binaries? 0 and 1. 0 இல்லைன்னா 1 கிடையாது. பைனரின்னும் போது 0வும் இருக்குது 1ம் இருக்குது. நான் இந்த பைனரியில் வந்து 1 0வும் இருக்கும், அப்புறம் 1 1 இருக்கும், இல்லை 0ன்னு இருக்கும், இல்லைன்னா 1 இருக்கும், இது 0ன்னு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பைனரி சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இருக்கிறது கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சிம்பிளான லாஜிக்ங்கிறது வெறும் நம்ம மைண்டில் யோசிக்கிறது, ப்ராசஸிங்னும் போது அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயம். இப்போது இந்த பைனரியில் இப்போது 0ங்கிறது ஒரு சைஃபர், 0 ஆர் சைஃபர், இதை வந்து சைபர் அப்படின்னு அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. முஸ்லீம் அந்த இதில் வந்து நம்ம அப்படி சொல்ல வரும்போது இப்படி சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்ல வரும்போது இந்த வந்து 0 அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரைம் எது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போது 0ங்கிறது எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். ப்ரைமுங்கிறது எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இப்போ இதுதான் வந்து கம்ப்யூட்டேஷனலில் ப்ரைம் நம்பரில் இது வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போது சில கான்செப்டுன்னு ஒன்று விஷயம் ஒரு இருக்குது. கான்செப்டுன்னும் போது நம்ம எதை தாட்டில் நம்ம வச்சுருக்கோம், எதை நம்ம பிலீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம எதை அப்போ பிலீவ் பண்ணுறத நீ அப்ளை பண்ண போறியா அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும். என்ன தெரியும், அதில் அப்ளிகேஷனில் என்ன அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ். கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளையே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். இப்போது இது முதல்ல 0 வந்துச்சா 1 வந்துச்சா இல்லை 1 வந்துச்சா இல்லை 0 வந்துச்சாங்கிறதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்து நம்ம
நிறைய நேரங்களில் இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு விஷயமும் கூட இருக்கும். ஈஸியாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை கூட காம்ப்ளிகேட் பண்ணி நம்மளே வந்து நம்மளுக்கு சேலஞ்ச் போட்டுன்னு உட்கார்ந்துருப்போம். அதாவது அடுத்த லெவல் வந்து சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நம்மளே லூஸ் மாதிரி எதையோ ஒன்று ஈஸியாக நல்ல விஷயங்களெல்லாம் வந்து நம்ம இழந்துன்னே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. பட் வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மெக்கனைஸ்ட் சிஸ்டமேட்டிக் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நம்ம போகும்போது we are talking about the value of the 0 இருக்கா, வேல்யூ ஆஃப் திஸ் 1 இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி கேட்போம். the values of 0 or 1. அப்போது இந்த 1ங்கிறது நம்ம இந்த ப்ரைம்னு நம்ம சொல்ல, இந்த ப்ரைமில் வந்து ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். அது ப்ரைம் இஸ் ஆல்வேஸ் 1 அப்படிங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்கல் ரூல். இந்த மேக்ஸில் வந்து நம்ம மேத்தமேட்டிக்கல் ரூலில் என்ன சொல்லணும், ப்ரைமுங்கிறது 1 தான். அப்போ இந்த 1ஐ எப்படி நீங்கள் வேர்டில் கொடுக்குறீங்க, ONEன்னு நாங்கள் கொடுக்குறோம், அவ்வளோதான். ப்ரைம் இஸ் ஆல்வேஸ் வாட், ப்ரைம் இஸ் ஆல்வேஸ் 1. ப்ரைம் இஸ் ஆல்வேஸ் வாட், ப்ரைம் இஸ் ஆல்வேஸ் 1. அப்போது இந்த 1ஐ வந்து நீங்கள் வேர்டில் எழுதும் போது எப்படி எழுதுறீங்க, ONEன்னு எழுதுறீங்க. அப்போ 0ன்னு எழுதுறது எப்படி எழுதுறீங்க, ZEROன்னு எழுதுறீங்க. சரி, இதெல்லாம் வந்து நம்ம வேல்யூஸ்க்கு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன வேல்யூ இருக்க முடியும், இதில் என்ன வேல்யூ இருக்க முடியும், இது இப்படி தான் எழுத முடியும். அதனால தான் இதுக்கு வந்து வேல்யூன்னு நம்ம சொல்கிறோம். ZEROன்னு நாங்கள் எழுதியிருக்கிறோம்ல, அதை வந்து CYBERன்னு எழுதாமல் அதனால ZEROONEன்னு நாங்கள் எழுதியிருக்கோமே, அதே தான் வேல்யூஸ்ன்னு. அப்போ வேல்யூஸ் ஆஃப் வாட், சைபர். சரி, இப்போ இந்த சைபருக்குள்ளே நம்ம 0க்குள்ளே தான் எல்லாமே அடக்கும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. Now what is my hypothetical statement? ஏன்னா பிகாஸ் women was the one who had brought the form அப்படிங்கிறதுனால they always say hypothetical statementல சைபர் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கான்செப்ட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணுறாங்க. Now what is my hypothetical statement? Hypothetical statement என்ன நான் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறேன், ஐ சே sin theta plus cos theta is equal to tan theta அப்படின்னு நான் சொல்கிறேன். வை, ஓத்து பெத்துட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை டெரகேட்ரி டேர்ம் வந்து சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம் இருக்கும். அது வாய் வழியாக சொல்லனா கூட அந்த தாட்டில் நம்ம அந்த வேவ் லெங்க்த்தில் நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான மந்திரம்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னு புரியும். that when you are not separate as 0 and 1, you have become a theta. தீட்டு வீடு தீட்டு வாட் தீட்டு, கன்னி தீட்டு, அது இல்லைங்க. வர்ஜின் தீட்டு அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இது 0, இது 1ங்க. அப்புறம் சேர்த்த பிறகு பார்த்தா தீட்டுன்ட்டாங்க, அவ்வளோதான். 0வையும் 1ஐயும் சேர்த்தோம் நாங்கள் வந்து இதை வந்து தீட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இதை வேர்டிக்டில் கொண்டு வரக்கூடாது. இவங்க வந்து பயாஸ்டாக இருக்கிறாங்க, இவங்க வந்து சேர்ந்துருக்காங்க, அதனால இது வந்து தீட்டுக்கு உண்டான ஒரு விஷயம். வை, பிகாஸ் தேர் இஸ் சம்திங் as called sin, and because of that sin there is a cause. The statement says there is a sin and a resultant cause. அதனால ஏற்பட்ட காசுங்க, அதனால தான் அது வந்து தீட்டாயிடுச்சு. இதை வந்து நம்ம சேர்க்க முடியாது. அப்போ கழிவுங்களா, கழிவறைக்குள்ள கழிவு தானா, இட் இஸ் சம்திங் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டிய விஷயமா அப்படின்னா நிறைய நேரம் தான் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. தானா நான் நம்மளா, ஐயா தான் அப்படியா, ஐயா அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்போது தாயா, தாயா
அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு கூட இங்கே இல்லை. இதுதான் இதான்யா அப்படிங்கிறதுக்கான ஒரு சாதாரணமான ஒரு கொலோக்கியலான ஒரு ஃப்ரேஸாக நம்ம வந்து இதை பார்த்தோம். தேர் இஸ் அ சின் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் சின் தேர் இஸ் அ காஸ். அந்த காஸால் இதாயா. இப்போ இதை வந்து நம்ம நெகட்டிவ் ஃபேக்டராக சொல்ல முடியும், இல்லைன்னா ஒரு பாசிட்டிவான ஃபேக்டராக சொல்ல முடியும். வாட் இஸ் த நெகட்டிவ் ஃபேக்டர், வாட் இஸ் த பாசிட்டிவ் ஃபேக்டர்? இது என்னுடைய ஆப்ஜெக்டிவ்ஸாக நம்ம வந்து கொண்டு போனோம்னா, அப்போது நெகட்டிவ் ஃபேக்டராக நான் சொல்லும் போது தே ஆர் சம்படி ஹூ வில் ஆப்ஜெக்ட் டு இட். உங்கள் ஆப்ஜெக்டிவ் வந்து இதை ஆப்ஜெக்ட் பண்ணுறோம் நெகட்டிவாக, இது எல்லாருக்கும் வந்து தப்பாக படுத்துங்க, இது எல்லாருக்கும் வந்து சரிப்படுத்த முடியாது, ஏதோ உங்கள் சின்னெல்லாம் வந்து நாங்கள் எடுக்க முடியுமா? இல்லைங்க, இது வெறும் சின், இந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளோதான். இல்லை, பிகாஸ் இந்த சின்னை வந்து இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு சின்னாக இருக்கும் போது, இந்த காஸ் வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கே ஏற்பட்ட காஸாக இருக்கும் போது இதுதான் நடக்கும் அப்படின்னும் போது அந்த இண்டிவிஜுவலோட முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த இண்டிவிஜுவலோட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பப்ளிக் ஃபோரமில், பப்ளிக் டொமைனில் பப்ளிசைஸ் கூட எல்லாருக்கும் வந்து அதை அப்ளை பண்ணோன்னா இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்னுடைய ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரூவன், பட் தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அப்போது என்னன்னா யார் யாருக்கு எப்பப்போ ப்ராப்ளம் வருமோ அப்போல்லாம் வந்து நான் டாக்டர் வேலை பார்த்துன்னு உட்காந்துருக்க முடியாதுங்க. திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஹேட் டன் டு நோ ஃபார் மை செல்ஃப். அண்ட் இந்த ருப்பியாவில் இந்த ரூபத்துக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு குடஞ்சின்னு ஐஎன்ஆர் வந்து வெட்டுக்கத்தி வச்சுருந்தாரா, இல்லைனா வந்து வெறும் என்ஆர்ஐக்குள்ளே ஓடி போயிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறது கிடையாதுங்க. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து விட்டுடுங்க. ஆக்சுவலாக இதை பெருசுப்படுத்தாதீங்க. இதெல்லாம் வந்து சிம்பிளான சின்ன சின்ன பசங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் ப்ராப்ளமாக இருக்கிறத நீங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்களாக இதை வந்து கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ஆர்ஐக்கு நிறைய வேலை இருக்குங்க. வெளிநாட்டில் போயெல்லாம் வேலை பார்க்குறவங்கலாம் இருக்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஈஃபில் டவர் வந்து பேக்ரவுண்டு இதை பாருங்கள், நாங்கள் கூட படம் பிடிச்சி வச்சுருக்கோம், இப்போ தான் போய் போஸ்டர் டிசைன் வாங்கி வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் அப்படின்னு எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக அங்கே போய் வேலை பார்க்குற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு இதை ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு போகக்கூடிய நிறைய நேரங்கள் இருக்கும். தட் இஸ் வை வி டோன்ட் டேக் எவ்ரி ரிசர்ச் வாட் த ரிசர்ச்சர் டஸ் ஆஸ் அ பப்ளிக் வைவா ஓசையில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. த பப்ளிக் ஹூம் யூ ஆர் ஆஸ்கிங், இன்வைட்டிங், அந்த ரிசர்ச்குள்ளே சம்மந்தமாக இருக்குது, இவங்க சொன்னால் அது கரெக்டான நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும் நினைக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம அதுக்குள்ளே இன்வைட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம எல்லாரையுமே வந்து அதுக்குள்ளே இன்வைட் பண்ண மாட்டோம். பிகாஸ் நாட் எவ்ரிபடிஸ் ப்ராப்ளம் தட் we will be able to solve. அப்போ ப்ராப்ளம் என்ன யாருக்கு இருக்குன்னு தெரியுதோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமை சரி பண்ணிக்கக்கூடிய லெவரேஜ் கொடுக்கணும், இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும். லைக் நான் உன்னோட ப்ராப்ளம்க்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறேன், நான் உன் ப்ராப்ளம்க்கு நான் வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன், உன் ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம யார் யாரோட ப்ராப்ளம் எல்லாம் நம்ம வந்து பயங்கர ஸ்பெஷலைஸ்டான ப்ராப்ளமிஸ்டிக் அந்த ப்ராப்ளமுக்கு வந்து காரியகர்த்தாவே நாங்கள் தான், அதனால் நீங்கள் எந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு நம்ம வந்து சேர்த்து வச்சுன்னு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப அதை கிஃப்டாக கொடுத்துன்னு இருக்க முடியாது. சம் பீப்புள் அதை வந்து ஒரு கன்சல்டன்சி வேலையாக பார்ப்பாங்க. லைக் இந்த ப்ராப்ளம்காக இந்த இடத்துல இதை வந்து நம்ம கொண்டு போய் அந்த காஸ்க்கு வந்து ரெக்டிஃபை பண்ணால் அந்த காஸ் வந்து இந்த மாதிரி வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு, அதெல்லாம் வந்து அந்த இந்த இந்த நிறைய பண்டிலாக வச்சுன்னு காக்கா வந்து எல்லாமே காக்காவாக தான் ஆகணும், இதுக்கு வந்து மைனா ஆகிறதுக்கோ இல்லைன்னா வந்து புறா ஆகிறதுக்கோ வந்து வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெவல் தான் பறக்க முடியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களாக தான் தனித்துவத்தில் இருக்க முடியும். பட் இதை வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒரு புதுசாக ஒன்று வந்துச்சு பாருங்கள், இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் பேரே கண்டுபிடிக்கல, இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னன்னே இதை அறிமுகப்படுத்தவே இல்லை அப்படின்னா அதை வந்து ப்ராப்ளமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. சில பேர் நீங்கள் ஏன்னா அதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சில பேர் வந்து கேட்பாங்க. அதனால் இந்த ஹோமோஜனைஸ்டு செக்ஷனுக்கு உண்டான ஒரு விஷயம் 0 0 தாங்க இருக்குது, 1 1 தான் இருக்குது.
எதை ஒரு தனியான ஒரு விஷயம் வந்து இதோட வந்து நீங்கள் அதை கூட கலந்திங்கன்னா அப்புறம் அதில் வந்து சில நேரங்களில் இதாக வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட், த எக் கம் ஃபர்ஸ்ட் ஆர் த ஹென் கம்ஸ் ஃபர்ஸ்ட்னு திரும்பவும் ஹென்னு தான் கேட்குறாங்க. நோ 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 நோ, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. 0 or 1 நீ கம்ப்யூட் பண்ணும்போது அந்த சிஸ்டம்க்கு வந்து எதுவும் தெரியாது. இது வந்து டிவைஸ் மெக்கனைஸ்டு சிஸ்டமேட்டிக்கு, அதை ஏஐன்னு நம்ம சொல்கிறோம். இதை சிஸ்டம் பேஸ்டாக இருக்கும் போது அது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக நம்ம கோட் பண்ணி அந்த சிஸ்டம் பேஸில் இருக்கக்கூடியது. அந்த ப்ரோக்ராம் எல்லாம் வேறு. அந்த ப்ரோக்ராம் வந்து PROGRAM தான். அப்புறம் ரிசல்டண்ட்டாக நம்ம இதெல்லாம் பார்க்குறோமா அப்படின்னா அது கிடையாது. இதெல்லாம் வந்து ஹியூமனுக்கு உண்டான ஒரு சில விஷயம். இது வந்து யூஐயில் இருக்குது, அது ஏஐயில் இருக்குது. இது வந்து யூஐ, யூனிக் இண்டிபெண்ட் ஐடென்டிட்டி. இந்த யூனிக் இண்டிபெண்ட் ஐடென்டிட்டியாக சஸ்டெயின் பண்ணிக்கிறவங்க ஓகே. இல்லைங்க நாங்கள் கும்பலோட கோயந்தா போடுறோங்க, நீங்கள் ஏன் எங்களை தனியாலாம் எடுத்து காமிக்கிறீங்க, நாங்கள் அனானிமஸ்ஸு, நாங்கள்லாம் ஒரு கான்ஃபிடென்ஷியலாக ஏதோ இதுக்குள்ளே ஏதோ பண்ணியிருக்கிறோம், நீங்கள் அதெல்லாம் வெளில காட்டாதீங்க அப்படின்னு அவங்க சில பேர் மறைச்சிக்கிறதுக்கு இல்லை மறைமுகமாக பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா இதை வந்து ஓப்பனாக அதை சொல்ல மாட்டாங்க, ஓப்பனாக செய்ய வைக்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா? நான் இது வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். அந்த ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை தேர் இஸ் அ சைன் பிகாஸ் ஆஃப் த 0 and 1 has come together and because of that there is a cause. அந்த காசு என்னன்னுங்கிறது நம்மளுக்கு ரிசல்டண்ட்டில் தெரிஞ்சிச்சு. அதுதான் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது இதாயா அப்படிங்கிறத tan thetaவில் தெரிஞ்சிச்சு. அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு அனாலஜியில் ப்ரூவன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் இண்டிபெண்ட் ரிசர்ச்சர் ஐ ஹாவ் ப்ரூவ் மை ஸ்டேட்மெண்ட் டு த காமன் மேன்.